ஏசப்பா ஒரு வீட்டில் இருக்கும்பொழுது அவங்களுடைய அம்மா எல்லாம் கூட வந்து நிற்கிறாங்க, சகோதரர்கள்லாம். அப்போ மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, இவங்களோட தங்கையெல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க, சகோதரன் நம்ம கூட இருக்கிறாங்களே அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ மரியாளுக்கு வேறு குழந்தைகள்லாம் இருந்தாங்க. அது ஒரு கேள்வி. இது பல இடத்துல இப்படி இந்த ப்ராட்டஸ்டன்ட்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இப்படி வர்றது. அப்படியே இருந்திருந்தால் கூட நமக்கு ஒன்றும் அது பெரிய இது இல்லை. டிவினிட்டி ஆஃப் கிரைஸ்ட் வந்து டசன்ட் டிபெண்ட். இந்த மாதிரி அப்படியே அதை ப்ரூவ் பண்ணாங்கன்னா கூட அதுக்கும் டிவினிட்டி ஆஃப் கிரைஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆண்டவருடைய இறைத்தன்மைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ரெண்டாவது, நமது கீழே நாடுகளில் நம்மளுக்கு பழக்கம் இது யார் எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா எங்கள் சின்னம்மா பையன் அப்படிம்பாங்க. அது மாதிரி சம்மந்தமான உறவுகளையும் நாம் அண்ணன் தம்பி என்று சொல்வது வழக்கம். ரெண்டாவது, சூசியப்பர் வயசானவராக காமிச்சு அவருக்கு வேறு தாரத்துக்கு பிள்ளைங்கள் இருந்திருப்பாங்க, அவங்களாம் வந்திருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவது இந்த புரோட்டோ எவாஞ்சலியம் போன்ற நான் கெனானிக்கல் ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்து வந்த சில புரிதல்கள். ஆனால் இயேசுவுடைய இறைத்தன்மைக்கும் நீங்கள் சொல்லுவதே உண்மையாக இருந்தாலும் கூட அதற்கு எந்த முரண்பாடும் இல்லை. அதை அப்படி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சின்னம்மா, பெரியம்மா அல்லது பெரியப்பா, உறவினர்களிலே மச்சான், மாமா, அது மாதிரிலாம் நமது கலாச்சாரங்களில் உள்ளது. அடுத்த கொஸ்டின் வேறு யாராவது? அப்புறம் ஜோஸ்வா, இந்த உரையோடு தொடர்புடைய கேள்விகள் கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். மற்ற கேள்விகள் நிறைய உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதெல்லாம் ஸ்டான்லி ஃபாதர்கிட்ட நீங்கள் கேட்டு விளக்கம் பெறணும். அவரை விடாதீங்க. அவர் விடாமல் தொடர்ந்து அவர்கிட்ட பலவிதமான கேள்விகளை கேட்டு அவரை தொந்தரவு பண்ணுறது நல்லது. இரவு நேரத்தில் கூட நீங்கள் தொலைபேசியில் அவரை தொடர்பு கொள்ளலாம். எண் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. மற்ற உரையோடு தொடர்புடைய கேள்விகள். உரையாளர் ஏராளமான தகவல்களை நமக்கு தந்ததில்லை, சவால்களை நமக்கு முன்வைத்திருக்கிறார். சங்கங்களிலிருந்து மட்டுமல்ல, யூபிலி கொண்டாட்டத்தை மையமாக கொண்டிருக்க ஏடுகள் மட்டுமல்ல,